நாளில் நாம் திருவிருந்து ஆராதனைக்கு நேராக கடந்து போவோம். இது பரிசுத்த பந்தி. சரி, அப்படியே எடுத்துக்கொள்ள 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம். இந்த இடத்துல பவுலுடைய வார்த்தைகள் என்னவென்று சொன்னால், இந்த சபையில் என்ன பிரச்சனைன்னு சொன்னீங்கன்னா, ஒன்று பிரிவினை இருக்கிறது. இந்த சபையில் ஒன்று பிரிவினை இருக்கிறது. ரெண்டாவது, இந்த பந்தி ஆராதனைக்கு மட்டும் சொல்கிறேன் நான், ஒன்று பிரிவினை இருக்கிறது, ரெண்டாவது முந்தி சாப்பிடுகிறார்கள், மூன்றாவது சபையை அசட்டை பண்ணுகிறார்கள், நான்காவது ஏழைகளை வெட்கப்படுத்துகிறார்கள், ஐந்தாவது இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை அவர்கள் கீழ்ப்படியவில்லை. இந்த பந்தி ஆராதனையில் நடந்தது. மறுபடியும் இன்னொரு முறை சொல்கிறேன், சபையில் பிரிவினை இருக்கிறது. வாசிங்க 20வது வசனம். நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும்போது அவனவன் தன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான். ஒருவன் பசியாயிருக்கிறான், ஒருவன் வெறியாயிருக்கிறான். பாருங்க, இந்த இடத்துல முதலாவது சபையில பிரிவினை. நான் இந்த ஜாதி, நான் அந்த ஜாதி, நான் இவன் அவன், இவெல்லாம் ஒரு பிரிவினை. நான் பணக்காரன், இவன் ஏழை, இதெல்லாம் பிரிவினை. என்கிட்ட நல்ல சாப்பாடு இருக்கு, நான் முந்தி சாப்பிட்றேன், பசியா. இப்போ ரெண்டாவது என்ன சொன்ன, முந்தி சாப்பிடுகிறார்கள். முதல்ல பிரிவினை, ரெண்டாவது முந்தி சாப்பிடுகிறார்கள், மூணாவது சபையை அசட்டை பண்ணுகிறார்கள். இப்போ பாருங்க, 10 பேர் சாப்பாடு எடுத்துன்னு வந்து வச்சு சாப்பிட்டு 10 பேருக்கு சாப்பாடு இல்லைன்னா எப்படி இருக்கும் பாருங்க. சபையை அசட்டை பண்ணுகிறார்கள். நாலாவது என்னவென்று சொன்னால், ஏழைகளை வெட்கப்படுத்துகிறார்கள். இங்கே தான் இது சபைக்குள்ள நடந்த பிரச்சனை. இது இப்போ பவுல் இந்த இடத்துல எதை கிளியர் பண்ணுறாருன்னா, நம்ம எந்த பிரசங்கத்தை பண்ணாலும் சரியாக பார்த்து பண்ணணும். சபைக்குள்ள நடக்கிற பிரச்சனை, ஏழைகளை வெட்கப்படுத்துகிறார்கள். ஐந்தாவது அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறார்கள். இது கர்த்தருடைய வார்த்தை அல்ல, தேவனுக்கு பிரியமில்லாதது. அப்போ பவுல் என்ன சொல்றாருன்னா, 23வது வசனம், நான் இயேசுவினிடத்திலிருந்து ஒன்று பார்த்தேன், ஒன்று கேட்டேன், ஒன்றை படித்தேன். அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு ஒப்பு கொடுக்க போகிறதைன்னு வரணும். அது ஒப்புவிக்கிறதே இல்லை, உங்களிடம் ஒப்பு கொடுக்க போகிறதை. இப்போ உங்களுக்கு நான் சொல்றத யார்கிட்ட இருந்து கற்றுக்கொண்டேன் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து அவர்தான் எனக்கு மாதிரியாக இருக்கிறார், அவரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டேன். அவர் என்ன சொல்றாருன்னா, காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரி அவர் என்ன பண்ணார் பாருங்க. சபை இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பந்தியை அசட்டை பண்ணுகிறார்கள் ஊழியக்காரர்கள். நான் என்ன சொல்றேன், விசுவாசி பாருங்க, வாளுக்கு 2 பக்கம் கூர்மை இருக்கிறது போல நம்ம சபை விசுவாசிகளை தான் திட்டுறோம். ஆனா நம்ம எப்படி பந்தியை கொடுக்கிறோம்? இன்றைக்கு அநேக சபைகளிலே தேவனுடைய பந்தி அசட்டை பண்ணப்படுகிறது. ஒரு பெரிய சபையில் நான் பார்க்குறேன், அந்த திருவிருந்த சின்ன சின்ன பிள்ளைங்களாம் எடுத்துட்டு போறாங்க. சின்ன பிள்ளைங்க அந்த திருவிருந்து இதை வச்சிருக்கிறாங்க, அதை கொடுக்க ஆள் கிடையாது, அப்படியே நின்று இருக்காங்க. இன்னும் அந்த ரிசப்ஷனில் கல்யாணத்துக்கு போனால் அந்த எல்லாருக்கும் அந்த வச்சிருப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி வச்சிருக்கிறாங்க. அவங்கவுங்க போகிறவங்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறான். ஒருத்தவங்க பாருங்க பைபிள் மேலே வைக்கிறான், ஒருத்தர் கீழே வைக்கிறான், ஒருத்தர் பாக்கெட்டில் வச்சுருக்கா, 2 பேர் பையில் வச்சுருக்காங்க, 3 சகோதரிங்க பேக் உள்ள வச்சுருக்காங்க. அசட்டை பண்ணுகிறார்கள். இதெல்லாம் தேவனுக்கு அருவருப்பானது. இது விலையேற பெற்றது, ரத்தம் சிந்தப்பட்டது. இதற்காக என்ன எப்படி கொடுக்குறாங்க? இன்றைக்கு பந்தியை அசட்டை பண்றாங்க பாருங்க. ஊழியக்காரன் கொடுக்கறது இல்லை, யாரோ அவங்களுக்கு குறிச்ச ஒரு சாட்சி கிடையாது. சபையில ஒரு விபச்சாரம் செய்த ஒரு மனுஷன் ஒரு சபையில பந்தி கொடுக்கறத நான் பார்த்திருக்கிறேன். நான் அசட்டை பண்ணுகிறார்கள். ஏன்? ஒரு ஊழியக்காரன் எடுத்து கொடுத்தா என்ன, இல்ல ஊழியக்காரன் எடுத்து ஊழியக்காரங்க கிட்டையாவது கொடுத்தா என்ன? அந்த ஜனங்கள் பாருங்க எவ்வளவு கஷ்டத்தோடு வருகிறார்கள், வேதனையோடு வருகிறார்கள், பாரத்தோடு வருகிறார்கள். ஊழியக்காரங்கிட்ட ஏதாவது ஒரு ஜபிக்க முடியுமா? இல்ல ஊழியக்காரனோடு கூட பேசுவாரா? இந்த பந்தி இந்த ரசத்தையும் அப்பத்தையும் எடுத்து கூட கொடுக்கறது இல்லை. யாரோ 2 ஊழியக்காரில் வச்சு எடுத்து கொடுங்க. அசட்டை. இன்றைக்கு அந்த பந்தி நான் ஒரு இடத்துல பார்க்குறேன், சின்ன பிள்ளைங்க எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அது ஒரு ரெக்கார்டர் மெசேஜ்லையும் இருக்காது. ஏன் தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவனுடைய அந்த பந்தியானது அசட்டை பண்ணப்பட்டிருக்கிற. இயேசு அதைத்தான் சொல்றாரு.
இயேசு என்ன சொல்றார் பாருங்க, ரெண்டாவது இதை பங்கு பெறுகிறதும் சரி கிடையாது. இது என்ன சொல்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு மாதிரியாயிருக்கிற இந்த ரசத்தையும், இயேசு கிறிஸ்து சரீரத்துக்கு மாதிரியாயிருக்கிற, எங்கேயாவது வசனம் ஒன்று எடுத்து காட்டுங்க எனக்கு. ஒரு வசனத்தை, ஒரே ஒரு வசனத்தை, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு மாதிரியாயிருக்கிற இந்த ரசம் எடுத்து காட்டுங்க. பாருங்க, நம்ம ஒரு இடத்துல மாத்திரம் சீக்கிரமா ஒரு 4 வசனத்தை வாசித்து முடிப்போம். யோவான் 6வது அதிகாரம் 53வது வசனம். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் என்று என்ன, எப்படி புசிக்கிறாங்க? நான் அப்படிதான் புசிப்பேன். இயேசுவே, இது உம்முடைய சரீரத்துக்காக நன்றி. சரீரம் தான் நான் புசிப்பேன். இதுவரைக்கும் அப்பன்னு புசித்ததே கிடையாது. பாருங்க, இயேசு கிறிஸ்துடைய சரீரத்துக்கு நிகராக இந்த உலகத்தை எடுத்து வச்சிங்கன்னா கூட அது பயனற்றதா இருக்கும். இயேசு கிறிஸ்துடைய சரீரம் அவ்வளவு பெரிய பரிசுத்தமானது, உன்னதமானது, உயர்ந்தது, விலையேறப்பெற்றது. அதுக்கு பாருங்க, இந்த பிரெட்டா இருக்கலாம். இயேசு என்ன சொல்றாரு, நம்பிக்கையோடு சீஷர்களுக்கு அப்படிதான் கொடுத்தாரு. இதை வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரம். இதை வாங்கி பானம் பண்ணுங்கள், இது என்னுடைய ரத்தம். இன்றைக்கு எப்படி கொடுக்கிறோம்? இந்தாங்க அப்பம், இந்தாங்க ரசம். இதை வச்சா ஒண்ணுமே நடக்காது. தேவனுடைய பிள்ளைகளை, ஏன் பந்தியில சுகமாக்கப்படவில்லை மக்கள்? ஏன் பந்தியில ஜனங்கள் விடுதலையாக்கப்படவில்லை? ஏன் பாவ உணர்வு வரல? அவன் இயேசுவின் சரீரத்தை புசிக்கிறவனா இல்லை. வாசிங்க. அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால், அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். உயிரே கிடையாதுங்க. நீங்க எவ்வளவு பெரிய சபையா இருக்கலாம், எவ்வளவு பெரிய ஊழியக்காரனா இருக்கலாம், இது அப்பத்துக்கு, இது இயேசுவின் ரத்தத்துக்கு மாதிரி, இது இயேசு கிறிஸ்து சரீரத்துக்கு மாதிரின்னு சொன்னா ஜீவன் இல்லை. அவன் அதனால தான் மறுபடியும் போய் அதே பாவத்தில் விழறான். அதனால தான் செய்த பாவத்திலே இருந்து விடுதலை ஆகாமல் இருக்கிறான். ஆனால் இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் எப்படிப்பட்டதுன்னா விலையேறப்பெற்றது. வாசிங்க அடுத்த வசனத்தை, 54 வாசிங்க. என் மாம்சத்தை புசித்து, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன், என் ரத்தத்தை என்ன வெக்கம் நிறைய பேருக்கு. இது எப்படிங்க முடியும்? இயேசு சரீரம் எப்படி புசிப்பேன்? விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இல்லை. அது இயேசுவினுடைய சரீரம், இது இயேசுடைய ரத்தம். நம்பிக்கை இல்லை, அறிக்கை செய்யறது இல்லை, விசுவாசிக்கிறது இல்லை. பாருங்க வாசிங்க. நித்திய ஜீவன் உண்டு, நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். ஆண்டவர் சொல்றாரு, எழுப்புவேன். இயேசு காட்டி கொடுக்கப்பட்டான். ராத்திரியில அவர் அப்பத்தை எடுத்து அவர் ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, இதை வாங்கி புசியுங்கள். அப்போ அப்படியே சரீரமாய் மாறும். விசுவாசிக்கும் போது, நம்பும் போது, கீழ்ப்படியும் போது, இயேசுவை உயர்த்தும் போது. பாருங்க, இன்றைக்கு அசட்டை பண்றாங்க. அப்படியே ஒரு கப்பலை எடுத்துன்னு வந்து கொடுக்குறாங்க. பாருங்க, இயேசு சொல்றார், பிக்கப்பட்ட சரீரம் ஞாபகம் வைன்னு சொல்றாரு. அதை பிக்கும் போதெல்லாம் கல்வாரியில பிக்கப்பட்ட சரீரத்தை நீ கவனி. உனக்காக பிக்கப்பட்ட சரீரம், ரத்தத்தை கவனிங்க. பாருங்க அப்படியே வாசிங்க. என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது. இருக்கிறது. என் மாம்சம், அவர் மாம்சம் தாங்க மெய்யான போஜனம். என் ரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. எப்படி பானம் பண்றோம்? நம்ம எப்படி பானம் பண்ணுகிறோம், எப்படி கொடுக்கிறோம்? கொடுக்கும்போது சொல்லணும், இது இயேசு கிறிஸ்துடைய சரீரம், இது இயேசு கிறிஸ்துடைய ரத்தம். அங்க பாருங்க, இப்போ ஜெபிக்கும் போதே அது அதாய் மாறி விடுகிறது. நம்ம அதை விசுவாசிக்கணும், நம்பணும், கொடுக்கணும். சபையில ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு சுகத்தை, ஒரு விடுதலையை, ஒரு வாழ்க்கை பார்க்க முடியும். 55வது வசனம் சொல்லுகிறது, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன். என்றைக்கு யாராவது சொல்ல முடியுமா, நான் இயேசுவின் ரத்தம் சொல்லி நான் பானம் பண்ணி இருக்கிறேன்? இல்ல, அவருடைய சரீரம் எப்போ நிலைத்து இருக்கிறது? எப்போ நம்ம புசித்து இருக்கிறோம்? எப்போ நம்ம பானம் பண்ணி இருக்கிறோம்? எப்போ? வாழ்நாள்ல எந்த நேரம்? எப்போ? ஆனா ஒரு மாசம் அப்படி புசிக்கிறது இல்லையே. அப்பன்னு புசிக்கிறோம், ரசம்னு பானம் பண்ணுகிறோம், அதுல பலன் இல்லை.
ஜீவன் இல்லை, நம்பிக்கை இல்லை. சபையில பவுல் வந்து அதை தான் சொல்றாரு, அசட்டை பண்ணுகிறார்கள். அசட்டை பண்றீங்க. ஆனா நான் பார்த்தேன், அது லூக்கா 22வது அதிகாரம் 19வது வசனம். 2 வசனத்தை வாசிங்கள், முடிப்போம். லூக்கா 22, 19, 20. பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, பின்பு அவர் அப்பத்தை, பாருங்க, இயேசு என்ன பண்ணாரா, அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணார். அதை பாருங்க, அதை ஸ்தோத்திரம் பண்ணும்போது அவர் என்னவாய் மாற வேண்டும் என்று நினைக்கிறாரோ அது அப்படியா மாறும் என்று வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம் பண்ணாரு. ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டாரு, அவர்களுக்கு கொடுத்து உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது. சரீரம் அவ்வளவுதான், மாதிரி கிடையாது. பிசாசு ஏமாத்திடுவான். தேவனுடைய பிள்ளைகளே, ஏதேன் தோட்டத்தில் தேவன் ஒன்றை சாப்பிடக்கூடாது என்று சொன்னபோது சாப்பிடுன்னு சொன்னான். இயேசு இங்க சாப்பிடுன்னு சொல்றத பிசாசு சாப்பிடாம வெளியே அமுச்சு விட்டுருவான். நல்லா கவனிச்சுக்கோங்க, ரெண்டும் வெளியே போனவங்க தான். ஏதேன் தோட்டத்தில் எப்படி வெளியே போனாங்க தெரியுங்களா? தேவன் புசிக்காதே என்று சொன்னதை புசித்ததினால் வெளியே போனாங்க. இங்க இயேசு புசி என்று சொன்னதை புசியாததினாலே ஜனங்கள் வெளியே போகிறார்கள். ரெண்டு வெளியே போகிறார்கள். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டு தரப்பான மக்கள் தான் வெளியே போவான். யார் போவாங்கன்னா, புசிக்கலைன்னா வெளியே போவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, யாரெல்லாம் நீங்கள் பந்திக்கு ஆயத்தமாக வரலையோ எல்லாரும் வெளியே போங்க ஏதேனை விட்டு. எத்தனை பேர் புரிஞ்சது? யாரெல்லாம் நீங்கள் ஆயத்தமாக வரல, யாரெல்லாம் நீங்கள் தகுதியாக இல்லை, நான் சொல்கிறேன் பாருங்க, இன்றைக்கு ஊழியக்காரனாய் நான் ஒரு பொல்லாத மனுஷனாக இருந்தேன். என்றைக்கு இந்த பந்தி முழங்கால் படிட்டு அழுது அழுது எடுத்தோனோ அப்போ தான் என் வாழ்க்கை மாறினது. நான் மாறி வந்து இதை எடுப்பேன்னு சொன்னால் முடியாது. இதை எடுக்கிறதுனால தான் நான் மாறவே முடியும் என்று சொல்லுகிறேன். இதை எடுக்கிறதுனால தான் நான் மாறுவேன். என் வாழ்க்கை மாறும், என்னுடைய சிந்தை மாறும். என்ன ரத்தம், எப்படிப்பட்ட ரத்தம் வெளியேறப்பட்ட, நான் பாத்திரனே இல்லையே, நான் தகுதி இல்லையே, என்ன தகுதிப்படுத்தினாரு. அப்போதான் எனக்கு சொல்லுது இதெல்லாம் அருவருப்பானது, வீணானது. பாருங்க, அதனால தான் தேவ பிள்ளைகளை ஒன்று சபையை விட்டு வெளியே போகிறாங்க, ஏதேனை விட்டு வெளியே போயிடுவாங்க. இயேசு சொன்னார். கடைசியாக ஒரு வசனம் பாருங்க, இயேசுவோடு கூட இருந்தவங்க என்ன 56 வாசிங்க. யோவான் 6:66 வாசிங்க. யோவான் 6:66. அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவரோடு கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். பார்த்தீங்களா? இதை இப்படி சாப்பிடுங்கன்னு சொன்னா அவர் சரீரத்தையும் அவர் ரத்தத்தையும் எப்படி பானம் பண்ண முடியும்? போயிட்டானுங்க, போனவன் போறான். பேதுரு சொன்னான், ஆண்டவரே, ஜீவ வார்த்தை உம்மிடத்தில் இருக்கிறது, நான் எங்கே போவேன் ஆண்டவரே? இந்த ரத்தத்தை விட்டு, உம்முடைய சரீரத்தை விட்டு நான் எங்கே போக முடியும்? என்னால் எப்படி வாழ முடியும்? இதுதான் எனக்கு வேண்டும். அதை விசுவாசித்தார்கள், அதை எடுத்தார்கள், அதை கொடுத்தார்கள். இன்றைக்கு அதே போல நாங்களும் அப்படி தான் கொடுக்க போகிறோம். நீங்களும் விசுவாசமாக எடுங்க. இது இயேசுவினுடைய சரீரமாய் புசிக்கிறேன், மாற்றத்தை பார்க்க முடியும். இயேசுவின் ரத்தமாய் நான் பானம் பண்ணுகிறேன், மாற்றத்தை பார்க்க முடியும். ஏனென்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரி அப்படிதான் செய்தார் அவர். எல்லாரும் எழும்பி நின்று கண்களை மூடி ஜெபிப்போம். எல்லாரும் எழும்பி நின்று